Hi students, welcome to Neet Tricks. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நீட் சம்பந்தப்பட்ட 2023ல எழுதக்கூடிய மாணவர்களுக்கு NTA ரெண்டு பிக் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அதுதான் வந்து நம்ம லேட்டஸ்ட் அப்டேட்டா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட நீட் ட்ரிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்மளுக்கு நீட் 2023 னுடைய எக்ஸாம் டேட் வந்து நம்மளுக்கு தெரியும். மே 7 ன்னு சொல்லி மே 7 சொல்லி நம்மளுக்கு எக்ஸாம் டேட் தெரியும். பட் நம்மளுக்கு வந்து ஆர்டிஐ ரிப்போர்ட் நம்மளுக்கு தெரியும். ஆர்டிஐ வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா NTA ஒரு பிக் ரெக்வஸ்ட் ஒன்று வச்சிருந்தாங்க. என்னென்ன ரெக்வஸ்ட் அப்படின்னா ஜான்வரி 26ல ஒரு ரெக்வஸ்ட் வச்சிருந்தாங்க. நீட் யூஜிக்கு போஸ்ட்பான் பண்ண சொல்லியும் ஃபர்ஸ்ட் கேஸ் போஸ்ட்பான் பண்ண சொல்லியும் ரெண்டாவது கேஸ் வருஷத்துக்கு 2 டைம்ஸ் நீங்க நீட் நடத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எதனாலனே நீட்டை வந்து போஸ்ட்பான் பண்ண சொல்லி அந்த ஆர்டிஐ ரிப்போர்ட்ல இருந்து NTAக்கு பிக் சேலஞ்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு ஸ்டேட் போர்டு எக்ஸாம்ஸ் சிபிஎஸ்இ எக்ஸாம்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் ஏப்ரல் மிடில் தான் நம்மளுக்கு பினிஷ் ஆகுது. ஏப்ரல் மிடில் நம்மளுக்கு பினிஷ் ஆச்சு அப்படின்னா மே 7 வரைக்கும் கிட்டத்தட்ட 20 டேஸ் தான் இருக்கு. அந்த 20 டேஸ்ல ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்ஸ் சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ்னால யூட்டிலைஸ் பண்ணி படிக்க முடியாது, ஏன்னா டைம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க நீட் யூஜியை போஸ்ட்பான்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி ஜான்வரி 26 ஆர்டிஐ வந்து அவங்க NTAக்கு பிக் ரெக்வஸ்ட் ஒன்று வச்சாங்க. ரெண்டாவது பாயிண்ட் ட்வைஸ் டைம்ஸ். ஆல்ரெடி நீங்க வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி நீங்க ஹெல்த் மினிஸ்டர் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. ட்வைஸ் த டைம்ஸ் கிடையாது. ட்வைஸ் த டைம்ஸ் எதுக்காண்டி வந்து ஆர்டிஐ ரிப்போர்ட் வந்து பிக் ரெக்வஸ்ட் வச்சிருக்காங்க அப்படின்னா, ஆல்ரெடி இப்ப நம்மளுக்கு வந்து ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட் 20 டேஸ் எனஃப் டைம்ல, அதனால ஆல்ரெடி ஜஸ்ட் ரைட் பண்ணிட்டு இன்னொரு டைம் கொஞ்சம் எனஃப் டைம் 3 மந்த் கேப்ல இல்லைன்னா 2 மந்த் கேப்ல இன்னொரு டைம் எக்ஸாம் வைங்கன்னு சொல்லி ஒரு டீடைல்டு ரெக்வஸ்ட் ஒன்று வச்சுதான். பட் அதுக்கு நம்மளுக்கு பிப்ரவரி 1 அன்னைக்கு நம்மளுக்கு NTA இருந்து ஒரு பிக் அனௌன்ஸ்மெண்ட் என்ன ஆச்சு அப்படின்னா, நீட் யூஜி 2023 எங்களால போஸ்ட்பான்மெண்ட் பண்ண முடியாது. ஃபிக்ஸ்டு டேட் தான், மே 7 தான் எக்ஸாம், அதுல இருந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாதுன்னு சொல்லி ஆர்டிஐக்கு NTA ரிப்ளை பண்ணியிருக்காங்க. அதை வந்து நம்ம டைம்ஸ் ஆஃப் நவ் india.comலாம் நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இதுல இருந்து நம்மளுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு, நீட் 2023 எக்ஸாம் டேட் வந்து மே 7ல இருந்து தள்ளி போறது கிடையாது, ஃபிக்ஸ்டு டேட் அதுதான் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 2 டைம்ஸ் நீட் நடக்காது இயருக்கு. பெர் இயருக்கு ஒரு டைம் தான் நடக்கும். அதுவும் எப்ப மே 7 தான் நீட் எக்ஸாம். ஓகேவா? இப்பனாச்சு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் பிராக்டிஸ் எடுத்திருக்கீங்க நீட் 2023க்கு. இன்னமேல்னாச்சும் அந்த போஸ்ட்பான்மெண்ட்டை பற்றி பேசவே பேசாதீங்க. ஆல்ரெடி நம்மளுக்கு ஆர்டிஐங்கிறது ஒரு பெரிய பேப்பர் அந்த இதுக்கே அவங்க வந்து ரிப்ளை பண்ணிட்டாங்க. NTA வந்து ரிப்ளை பண்ணிட்டாங்க. அதனால எந்த ஒரு மாற்றமும் இல்லை. போஸ்ட்பான்மெண்ட்ல இருந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. போஸ்ட்பான்மெண்ட் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு மே எக்ஸாம் தான் 7. அதனால நீங்க தெளிவா படிங்க. எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன், இந்த நார்த் சைட்ல எக்கச்சக்கமான யூடியூப் சேனல்ஸ் வந்து போஸ்ட்பான்மெண்ட் பத்தி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி டிஸ்ட்ராக்ட் ஆயிடாதீங்க. இருக்கிற டைமை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணுங்க. இன்னும் உங்களுக்கு வந்து 78 டேஸ்ல இருந்து 80 டேஸ் கிட்ட தான் உங்களுக்கு டேட்ஸே இருக்கு நீட் எழுதுறதுக்கு. அதனால நீங்க கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணி கரெக்டா ஒரு ஃபிக்ஸ்டு டைம் டேபிள் போட்டு நீங்க படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நீட் 2023 கண்டிப்பான ஒரு அச்சீவ்மெண்ட்டை நீங்க கண்டிப்பா போடலாம். இந்த அச்சீவ்மெண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்க, இந்த ஸ்டெதஸ்கோப்பை நம்ம மாட்டணும்னு நினைச்சீங்கன்னா கரெக்டா ரெகுலரான ஒரு டைம் டேபிளை போட்டு ரெகுலரா படிங்க. டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. கண்டிப்பா நீங்க வந்து வீக்லி 2 மார்க் டெஸ்ட்னாச்சு கண்டிப்பா நீங்க எழுதி ஆகணும். இப்ப இருந்து ஸ்டார்ட் பண்ணா கூட பரவாயில்ல, எந்த ஒரியும் கிடையாது. மார்ச்ல இருந்து ஏப்ரல் எண்டுக்குள்ள இந்த 2 மந்த் மார்ச் அண்ட் ஏப்ரல் ஃபுல்லா நீங்க மார்க் டெஸ்ட் மட்டும் தான் ட்ரை பண்ணணும். மார்க் டெஸ்ட் ட்ரை பண்ணும்போது எக்கச்சக்கமான கொஸ்டின்ஸ் தெரியலனால அது சொல்யூஷனை பார்க்கும்போது டெஃபினிஷன்ஸ் வந்து நம்ம கேதர் பண்ணிக்கலாம். அதனால அதுல இருந்து கொஞ்சம் பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கேதர் பண்றதுனால நம்மளுக்கு மார்க் டெஸ்ட் அவ்வளோ ரொம்ப யூஸ்ஃபுல். தயவு செஞ்சு மார்க் டெஸ்ட்டை அட்டன் பண்ணுங்க. எல்லா நீட் ஸ்டூடெண்ட்ஸும் படிச்சிருக்கீங்களோ படிக்கலையோ கடைசி ஒரு 2 மந்த் கண்டிப்பா வீக்லி ட்வைஸ் மார்க் டெஸ்ட் கண்டிப்பா அட்டன் பண்ணுங்க. மார்ச்ல, ஏப்ரல்ல வீக்லி 4 மார்க் டெஸ்ட் கண்டிப்பா நீங்க அட்டன் பண்ணியே ஆகணும். அப்பதான் நீங்க ஒரு பிக் அச்சீவ்மெண்ட் இன் நீட் 2023ல உங்களோட நினைச்ச ஸ்கோரை நீங்க அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும். ஓகேவா?
இதுதான் வந்து நம்மளுக்கு நீட் 2023 லேட்டஸ்ட் அப்டேட். இன்னொரு பெரிய அப்டேட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு அப்ளிகேஷன் அடிப்படை எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. அந்த இதுக்கு உரிய தீர்வையும் நம்மளுக்கு டைம்ஸ் நவுல நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. February 10 எதிர்பார்க்கலாம். மேக்ஸிமம் February 10 நம்மளுக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிடுவாங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஓப்பன் பண்ணிடுவாங்க நீட் 2023க்கு நம்மளுக்கு சொல்லி நம்மளுக்கு ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால யாரும் ஒரி பண்ணாதீங்க. நீங்க வந்து அப்ளிகேஷன் இப்போ வருமா அப்போ வருமானா நீங்க எதிர்பார்க்காதீங்க. உங்களோட படிக்கிற வேலையை கரெக்டா பாருங்க. கண்டிப்பா அப்ளிகேஷன் ஓப்பன் டேட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம கண்டிப்பா நம்ம சேனல்ல கண்டிப்பா வீடியோ அப்லோட் பண்ணுவோம். யாரும் ஒரி பண்ணாதீங்க. இந்த நீட் 2023 லேட்டஸ்ட் அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட நீட் டாபிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, நம்மளோட ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணி டீடைல்ஸ் கேதர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.